ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான குட்டி கதையை தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் ஒரு புறா கூட்டம் வசிச்சுட்டு இருந்தது. அவங்க ஒரு கூட்டமாக ஒன்று கூடி அந்த காட்டில் வாழ்ந்தாங்க. ஒரு நாள் பருந்து ஒன்று உணவு தேடி ரொம்ப நேரமாக சுற்றி திரிஞ்சுட்டு இருந்தது. அப்போ அந்த பருந்துக்கு இந்த புறா கூட்டம் கண்ணில் தென்பட்டது. புறாக்களை பார்த்த உடனே பருந்துக்கு நாக்கில் எச்சில் ஊறுச்சு. ஏதாவது ஒரு புறா தனியா வந்து மாட்டோம், அதை சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு பருந்து மறைஞ்சிருந்து அங்க பார்த்துட்டு இருந்தது. ரொம்ப நேரம் ஆகியும் ஒரு புறா கூட தனியா வரவே இல்லை. அவங்க எப்போதும் கூட்டத்தோடவே ஒன்னா இருந்தாங்க. நொந்து போன அந்த பருந்து, சரி இனிமே இவங்களை தந்திரத்தால தான் வீழ்த்த முடியும் அப்படின்னு நினைச்சு தன்னோட திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சது. மெல்ல நடந்து அந்த புறாக்கள் பக்கம் வந்தது. அந்த புறாக்கிட்ட சொன்னது, அழகிய புறாக்களே, நீங்கள் ஒற்றுமையோடு இருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. ஆனால் என்னைப் போல வலிமை வாய்ந்த ஒருவர் உங்களுக்கு தலைவனாக இருந்தால் யாராலும் உங்களை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு ரொம்ப இனிமையா பேசிச்சு. பருந்தோட பேச்சுல மயங்கி அந்த புறாக்கள் பருந்து தன்னோட தலைவனா ஏத்துக்கிட்டாங்க. அன்றையிலிருந்து தனியா இருக்கிற ஒவ்வொரு புறாவையும் பருந்து வேட்டையாட ஆரம்பிச்சது. தினமும் ஒரு புறா காணாம போறத பார்த்து மற்ற புறாக்கள் கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. பருந்தும் அவங்களோட சேர்ந்து கவலைப்படுறது போல நடிச்சது. கொஞ்ச நாள்லயே புறாக்கள் காணாம போறதுக்கு காரணம் இந்த பருந்து தான் அப்படிங்கிறத மற்ற புறாக்கள் கண்டுபிடிச்சது. உடனே எல்லா புறாக்களும் ஒன்று சேர்ந்து அந்த பருந்து தங்களோட கூட்டத்திலிருந்து விரட்டி அடிச்சாங்க. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிற பாடம் என்ன? எதிரியை கூடவே வச்சுக்கிட்டா நமக்கு இழப்பு மட்டும்தான் மிஞ்சும். Thanks for watching. Please like, share and subscribe.